My dear students, this is Class 11 Maths Chapter 6, Exercise 6.1 question number 2 பார்க்க போகிறோம். Find the locus of a point P that moves at a constant distance 2 units from the x-axis. இப்போ இந்த டயக்ராமுக்கு வாங்க. டயக்ராமேட்டிக்கலி இந்த சம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? 2 யூனிட்ஸ் இந்த பக்கமாக எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து, அதே போல் 2 யூனிட்ஸ் இந்த பக்கமாக எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து. இந்த லைன் என்ன சொல்லுவோம்? y equal to 2. இந்த லைன் என்ன சொல்லுவோம்? y equal to -2. அப்போது locus of a point P that moves at a constant distance of 2 units from the x-axis. இவங்க ரெண்டு பேரையும் கம்பைண்டாக என்னன்னு சொல்லுவோம்? y equal to +or-2. ஓகே, சரி. இப்போது செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். இப்போது செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 யூனிட்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ், அதாவது இங்கிருந்து 3 யூனிட்ஸ் தள்ளி ஒரு லைன் போகுது, அதே போல் இங்கிருந்து 3 யூனிட்ஸ் தள்ளி ஒரு லைன் போகுது. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான் வெட்டிட்டு போகுது இல்லையா? அப்போ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3, இது எக்ஸ் ஈக்குவல் டு -3, கரெக்டாக? அப்போ இந்த லைன் என்ன சொல்லுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 3. இந்த லைன் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு -3. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு லைனையும் கம்பைண்டாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு +or-3. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர், y ஈக்குவல் டு +or-2. செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு +or-3. அவ்வளோதாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.